நம்முடைய நண்பர் பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன் அவருடைய இணையதளத்திலேயோ முகநூல்லையோ எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரை. அதை படிக்கிறது சுருக்கமாக அது சம்மரைஸ் பண்ணிடும் நான் நினைக்கிறேன். சுமார் 40 ஆண்டுகளாக கல்வி குறித்து இடையராது எழுதி வருபவன் என்ற வகையில் கண்ணன் எழுதுகிறார் சாவித்ரி கண்ணன். நம்ம தமிழ்நாடு கல்வியில் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, அந்த வீழ்ச்சி தற்போது இந்த ஆட்சியில் வேகம் பெற்றுள்ளது என்பதையும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் 1990களுக்கு பிறகு எத்தனை புதிய அரசு பள்ளிகள் திறக்கப்பட்டன? எதுவும் இல்லை. ஆனால் எத்தனை அரசு பள்ளிகள் இடித்து அகற்றப்பட்டுள்ளன என்பதற்கு தமிழக அரசு செப்டம்பர் 2022 மதுரை உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்ச் தந்துள்ள தகவல்களின்படி தமிழகத்தில் மொத்தம் 5553 அரசு பள்ளிகள் இடித்து அகற்றப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாஸ்ட் 90க்கு பிறகு. அவ்வளவு ஏன், திமுக அரசு பதவியேற்ற முதல் கல்வியாண்டில், அதாவது 21-22 கல்வியாண்டில் 40 அரசு பள்ளிகள் மூடப்பட்டன. தற்போதைய நிகழாண்டில் மட்டுமே 208 அரசு பள்ளிகள் மூடப்பட்டன. தமிழகத்தில் மொத்தமுள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 44,884 படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை 56,06,423. ஆனால் வெறும் 12,970 தனியார் பள்ளிகளில் 63.42 லட்சம் மாணவர்கள் படிக்கின்றனர். ஏன் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது என்றால், அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலைமை ஒருபுறம் என்றால், மறுபுறம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை மிகப்பெரிய காரணமாகும். பள்ளி கல்வித்துறையில் மட்டும் சுமார் 1 லட்சம் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். இன்னும் ஓராசிரியர் ஈராசிரியர் கொண்டுகளை இயங்கும் பள்ளிகள் நிறைந்துள்ள இத்தகைய அவலநிலைகளை எல்லாம் உள்ள மாநிலத்தை கல்வியில் சிறந்த மாநிலம் என்று எப்படி சொல்லுவீர்கள்? யாரை ஏமாற்றத்துக்கு இந்த வேலை இது? அப்படி சொல்லுவதும் நம்புவதும் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள உதவும்.